ஆல் வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. லாஸ்ட் என்னோட கிச்சன் ஆர்கனைஸ்ல வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் கிச்சன் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு நான் இன்னொரு vlogல சொல்றேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் வந்துட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு என்னன்னா நான் மேட் வாங்கி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டூர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு see our fridge. ரொம்ப எதிர்பார்க்குற அவளுக்கு எல்லாம் இந்த ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ரொம்ப மாடர்னான ஃப்ரிட்ஜோ இல்ல இப்ப இருக்கிற நியூ டெக்னாலஜியோட ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிள் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்த பேசிக் மாடல். சிங்கிள் டோர் இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃப்ரிட்ஜ். இதுவே எங்களுக்கு போதுமானதா இருக்கு. சோ இதை வந்துட்டு நான் இந்த சிங்கிள் டோர் சின்ன ஃப்ரிட்ஜை வச்சு எப்படி நான் மெயின்டைன் பண்றேன்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரிட்ஜுக்கு மேல வந்துட்டு நான் வாங்கி வச்சிருந்த ஷீட் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். சோ தட் நீட்டா இருக்கும். இன்கேஸ் டஸ்ட் படிச்சாலும் ஈஸியா நம்ம வந்துட்டு கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா அப்பத்து உண்டியல். சோ முதல் ஸ்டெப்பா நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ற அமௌண்ட் கூட எதுக்காவது வீட்டு யூஸுக்கு இல்ல பாப்பாவோட மெடிக்கலுக்கு சேவ் ஆகும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். சோ அதுக்கோசரம் அதிகமா எல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்காம நார்மலா நம்ம ஒரு பிளாஸ்டிக்ல வாங்கினா இது ஆக்சுவலி நான் வாங்குறது கேட்டீங்கன்னா வெறும் 10 rupees தான். சோ சும்மா அவங்க வந்துட்டு தள்ளு வண்டியில வழியில் வண்டியில வித்துட்டு இருந்தாங்க. நான் திடீர்னு யோசிச்சேன் ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கி ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்கேன். எப்பெல்லாம் கடைக்கு போயிட்டு வரணும் சும்மா என்கிட்ட இருக்கிற சேஞ்சஸ் வந்துட்டு அதுல போட்டு வைக்கிறேன். கண்டிப்பா என்னைக்காவது அது ஃபுல் ஆச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்கோசரம் தான். உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் வந்துட்டு பிளான்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் பிளான்ட்ஸ் வாங்கி நான் கிச்சன் கோசரம் ஆர்கனைஸ் கோசரம் வாங்கியிருந்தேன். சோ கிட்டத்தட்ட ஒரு 8 பிளான்ட்ஸ் வாங்கியிருந்தேன். சோ கிச்சன்ல வந்துட்டு ஒரு 4 பிளான்ட்ஸ் வச்சுட்டு இங்க ஃப்ரிட்ஜ் மேல வந்துட்டு இன்னொரு 4 பிளான்ட்ஸ் வச்சு நான் நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். பின்னாடி ட்ரேல வந்துட்டு பாப்பாக்கு தேவையான இருக்கிறது எமர்ஜென்சிக்கு எங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதை வந்துட்டு அந்த பின்னாடி ட்ரே வச்சுட்டு அதை நீட்டா வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பாப்பாவோட பவுடர் ஆகட்டும், பாப்பாது கிரீம், லிக்விட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பின்னாடி வச்சிருக்கேன். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள போகலாமா? சோ இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜ். சிம்பிளான ஃப்ரிட்ஜ், ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல. ஜஸ்ட் நான் நீட்டா ஃப்ரிட்ஜை வந்துட்டு எப்படி ஆர்கனைஸ்டா வச்சிருக்கேன் இதை மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீழே இருக்கிற ட்ரே இதுல இருந்து போயிடலாம். நம்ம கீழே பாத்தீங்கன்னா நான் வெறும் ப்ராவிஷன்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது, அதிகமா நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறது, இல்ல சீக்கிரம் ஒரு மாசத்துக்கு நான் எப்பயுமே 1 month அவ்வளவுதான் ப்ராவிஷன்ஸ் வாங்குவேன். அதுலயுமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா சம்டைம்ஸ் பூச்சி வைக்கிறதெல்லாம் சான்சஸ் இருக்கு இல்லைங்களா. சோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இப்போ ரவா இருக்கு இங்க, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ராகி மாவு இருக்கு, அதுக்கப்புறம் கடலை மாவு. சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கேன் நானு. அதே மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் கோசரம் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். பட்டாணி இருக்கு. சோ இதெல்லாம் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் நம்ம காஃபி பவுடர்ஸ் வாங்குவோம் இல்லைங்களா, சன்ரைஸ். சோ அதுதான் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். மிச்சம் இருக்கிறது வந்துட்டு கவர்லயே வச்சிருக்கேன் நானு. சோ கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதுனால நான் வந்துட்டு இதுக்கோசரம் செப்பரேட்டா பாட்டில்ஸ் போட வேணாம், இந்த வந்து சீக்கிரம் காலி பண்ணிடலான்றதுக்கோசரம் அப்படியே வச்சிருக்கேன். இவ்வளவுதான். இதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நெக்ஸ்ட் ஷெல்ஃப் வந்துட்டு இது வந்துட்டு நன்னாரி சர்பத்து சம்மர் கோசரம் நான் வாங்கி இருந்தது. வீட்லயே வந்துட்டு நம்ம ஜூஸ் போட்டு ஹெல்தியா குடிக்கலான்றதுக்கோசரம். இது கொஞ்சம் சோடா அதிகமா யூஸ் பண்றது இல்ல, ஜஸ்ட் எமர்ஜென்சிக்கு கொஞ்சமா வாங்கி எங்க வீட்டுக்கார் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலி இது ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யும் போது வந்துட்டு கண்டிப்பா இதெல்லாம் இருந்தே இருக்கணும். சோ நான் வந்துட்டு குக்கிங் கோசரம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் வாங்கி இது வச்சது இல்ல. இப்ப குக்கிங் நான் பண்றேன், விளாக்ஸ் பண்றதுனால கண்டிப்பா சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது செய்யும் போது இது தேவைப்படும். ஃப்ரைட் ரைஸ் ஆகட்டும், விளாக்ல வந்துட்டு நான் சோயா மஞ்சூரியன் பண்ணிருந்தேன். சோ அந்த டைம் வந்துட்டு இது யூஸ் ஆச்சு. சோ வாங்கி எமர்ஜென்சிக்கு வச்சிருக்கேன். கண்டிப்பா ஏதாவது டிஷஸ் நம்ம செய்யணும்னு தோணும் போது கண்டிப்பா இதெல்லாம் தேவை. இது ஆக்சுவலி ஒரு காம்போவா வந்தது. சோ இதெல்லாம் தேவைப்படும் போது சோ கம்ப்ளீட்டா காம்போவா வரும்போது ஏன் காம்போவா வாங்கிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் காம்போவா வாங்குது. அதுக்கப்புறமா இது என்னன்னு பாத்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி. சோ கேக் பண்ணும் போது நீங்க பாத்துப்பீங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வெண்ணிலா பவுடர், வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர். அதுக்கப்புறம் இது வந்துட்டு அகர் அகர் செனா கிராஸ்ன்னு கூட சொல்லலாம். சோ எக்ஸஸா இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட விளாக்ஸ் கோசரம் நான் வாங்கி மீதியானதை வந்துட்டு இங்க வச்சிருக்கேன். அதுக்கு மேல நம்ம போனோம்னா எக், ஆக்சுவலி இது எக் வைக்கிறதுக்கோசரம் இருக்கு. பட் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா என்னோட தேவைகளுக்கு எக் எல்லாம் வந்துட்டு நான் அப்பப்பவே வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன். அதிகமா வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல எதுவுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன். இது பாத்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இது அதுக்கப்புறமா நான் கேக்கு கோசரம் வாங்குனதுதான் அஷி சிரப். பின்னாடி பாத்தீங்கன்னா மில்க் மேட் இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு உரிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே வைக்காம நான் ஒரு தண்ணி ஊத்திட்டு அதுல வந்துட்டு பீஸ் பீஸா கட் பண்ணி போட்டு வச்சா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷா நம்ம எப்படி கோகனட் உடைச்ச உடனே யூஸ் பண்ற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். சோ நான் இதான் ஃபாலோ பண்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஃபில்டர் காஃபி பவுடர். இது அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு. இதுல மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷாவே அரைச்சு வச்சுக்குவேன். அதிகமா வைக்கிறதும் வேண்டாம்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் வச்சா போதும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அவளுக்கு அரைச்சா இது ஃபுல்லாவே இருக்கும். ஸ்பேஸ் இல்லாத ஃப்ரிட்ஜ்ல நிறைய நம்மளால டம்பும் பண்ண முடியாது இல்லைங்களா. சோ அதனால கொஞ்சமா என்கிட்ட இருக்கிற ஸ்பேஸை வச்சு நான் என்னோட ஐட்டம்ஸ் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் வாங்கிக்குவேன். சோ எதுக்காவது தேவைப்படும் சொல்லிட்டு சில்லி பிளேக்ஸ் வந்துட்டு வச்சிருக்கேன்.
இல்ல நம்ம போனா ஒரு பாதி அவளுக்கு இது எல்லாமே நிஷிதோட மெடிசன்ஸ் தான். சோ அவளுக்கு எமர்ஜென்சி மெடிசன்ஸ் எல்லாமே அவுட் சைடு ஸ்டோர் பண்ண வேண்டிய, ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த சைடு இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆல்மண்ட், எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆல்மண்ட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். ஏன்னா பூச்சி வைக்காம இருக்கணும், வெயில் காலம் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா. சோ பூச்சி வைக்காம இருக்கணும்ன்றதுக்கோசரம் ட்ரை ஃப்ரூட்ஸ், வால்நட், ஆல்மண்ட் இதெல்லாம் பாப்பாக்கு யூஸ் பண்றதுக்கோசரம் வாங்குது. அதை வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மேல வந்துட்டு கீழே இருந்து போயிடலாமா. என்னது இது எம்டியா இருக்கேன்னு பாக்குறீங்க. நான் எப்பயுமே ஃப்ரிட்ஜ்ல நிறைய ஸ்டோரே பண்ண மாட்டேங்க, ஃப்ரெஷ்ஷா அப்பப்போ வாங்கி வைக்கிறது. மெயினா பாத்தீங்கன்னா டொமேட்டோ வந்துட்டு விலை அதிகமா இருக்கிறதுனால டொமேட்டோ மட்டும் தான் அதிகமா வாங்கி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நேத்து தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா கேப்சிகம் பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு தேவைகளை அன்னன்னைக்கே வாங்கிக்குவேன் நானு. சோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு வெறும் டொமேட்டோ, ஆனியன்ஸ் மட்டும் தான் அதிகமா வாங்கி வைப்பேன். ஏன்னா அதுதான் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், பிரைஸ் எப்போ கம்மியாவது ஜாஸ்தி ஆகுதுன்னே சொல்ல முடியாது. சோ கீழே ரேக்ல இவ்வளவுதான். வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா கேப்சிகம் மட்டும் தான் இருக்கு. சோ மிச்சம் இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இன்னைக்கு மத்தியானம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுட்டு இப்போ கேப்சிகம் வச்சு பன்னீர் கிரேவி தான் செய்ய போறேன். என்ன இது பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரே. இதுதான் நான் ஷீட் சொல்லியிருந்தேன். சோ இந்த ஷீட் வந்துட்டு போட்டோம்னா நம்ம நீட்டா இருக்கும். சோ ஏதாவது மசிந்துச்சுன்னா கூட ஈஸியா நம்ம எடுத்து கிளீன் பண்ணிடலாம். அப்பப்போ இந்த கிளாஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாம்ன்றதுக்கோசரம் இது ஒரு நல்ல ஐடியாவா இருந்துச்சுன்னு இது வாங்கியிருந்தேன். யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இடியாப்பம் மாவு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இடியாப்பம் தேங்காய் பால் செஞ்சிருந்தோம். அதுல மாவு கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. சோ எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே கொஞ்சம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. இது நெக்ஸ்ட் வந்துட்டு புளி எடுத்து வச்சிருக்கேன். சோ புளி எதுக்குன்னா பூஜை சாமானுக்கெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சோ எக்ஸ்ட்ரா இந்த புளியை வந்துட்டு எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இங்க ஒண்ணுமே இது ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நான் கேக் பண்ணிருந்தேன் இல்லைங்களா. சோ அந்த கேக் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்தது வந்துட்டு இதுல வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இதுல வந்துட்டு பாப்பாக்கு வந்துட்டு கேரட் இல்ல வெஜிடபிள்ஸ் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் பாப்பாக்கு யூஸ் பண்ணுவேன். சோ அதை வந்துட்டு மிச்சானது வந்துட்டு இதுல போட்டு வச்சிருவேன் பாப்பாக்குன்னு தனியா சொல்லிட்டு. இது ஒரே ஒரு ட்ரே எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த ஒரு ட்ரே வந்துட்டு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, இந்த மாதிரி சின்ன ஃப்ரிட்ஜ் வச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாமே ஒரே இடத்துல வச்சுக்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சோ பச்சை மிளகா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நான் எப்பயுமே வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இப்படி வச்சுன்னா லாஸ்ட் நம்ம யூஸ் பண்ற அவளுக்குமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அதே மாதிரி புதினா ஆகட்டும், புதினா வந்துட்டு கொத்தமல்லி பாத்தீங்கன்னா அவ்வளவு விலை விற்கிறாங்க. சோ அதனால கொத்தமல்லி வந்துட்டு நிறைய என்னால வாங்கி வைக்க முடியல. சோ அதே வந்துட்டு அதே கண்டெய்னர்ல வந்துட்டு புதினாவையும் போட்டு வச்சிருக்கேன். கருவேப்பிலையுமே எல்லாமே வாஷ் பண்ணிட்டு போடுறதுனால பாத்தீங்களா ஃப்ரெஷ்ஷா நம்ம எப்படி வாங்கிருப்போமோ அதே மாதிரி இருக்கு. சோ இதுவும் நான் ஃபாலோ பண்றேன். ஐ ஹோப் யூ லைக் இட். இந்த மாதிரி ஒரே ஒரு ட்ரே வாங்கிச்சுன்னா நம்ம எப்பயுமே ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்கிடுவோம், இல்ல 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வாங்கிட்டுறதுனால அதிகமா நம்ம வாங்கி டம்ப் பண்ண வேண்டாம் ஃப்ரிட்ஜ்ல. சோ ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனாலயே நான் வந்துட்டு அதிகமா வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வாங்கி யூஸ் பண்றது. இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் ஒரு 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு வந்துட்டு ஆகுற மாதிரி நான் வாங்கி வச்சுக்கிறது. இதுல இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னா, இப்போ டிஃபன் மாவெல்லாம் அரைச்சி வச்சேன்னா இங்க வச்சுக்குவேன். இப்போ ஒரு நாள் தான் ஆச்சு டிஃபன் மாவு காலி ஆகி, அதனால இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் வந்துட்டு எம்டியா இருக்கு. தேவைப்பட்டா வேற ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்குவேன். பட் எதுவும் வந்துட்டு மிச்சம் மீதி இல்லாததால இது வந்துட்டு காலியாவே இருக்கு. அதுக்கு மேல நம்ம போனா இது வந்துட்டு பால் பாக்கெட் எல்லாம் வைக்கிற ஸ்பேஸ். இங்க வந்துட்டு என் தினா இருக்கு பாருங்களேன். சோ நான் இப்பதான் ஒரு ரீசெண்டா பன்னீர் டீக்கா போட்டு இருந்தேன் இல்லைங்களா. சோ இது வந்துட்டு ஒரு 1/2 kg பன்னீர். சோ அன்னைக்கு வந்துட்டு 250 கிராம் நான் செஞ்சிருந்தேன். இன்னைக்கு மிச்சம் ஒரு 250 கிராம் இருக்கு. இன்னைக்கு வந்து இதை எடுத்து நான் காலி பண்ணிட்டு போறேன். சோ இன்னைக்கு இதோட வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா பட்டர், இது எங்க வீட்டுக்காரர் வாங்கி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணுமே இருக்காதுங்க. ஐஸ், எங்க வீட்டுல ஐஸ் வைக்கிறது பழக்கம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்துட்டு நானு அப்பா எடுக்க முடியல, சாரி. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா பால் ஏடு வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் கீ பண்றதுக்கோசரம். சோ அதுதான் அந்த பெரிய கண்டெய்னர்ல போட்டு வச்சிருக்கேன். பால் ஏடு வந்துட்டு ஃப்ரீசர்ல தான் வைக்கணும். நம்ம வெளியில வச்சோம்னா, வெளியில ஏதாவது ரேக்ல வச்சோம்னா அது சீக்கிரம் ஸ்மெல் வந்துடும், கெட்டுடும். சோ ஃப்ரீசர்ல இருக்கிறதுனால தான் அது கரெக்டா இருக்கும். எப்படி அவ்வளவுதாங்க என்னோட ஃப்ரிட்ஜ். சோ இன்னைக்கு வந்துட்டு என்னோட ஃப்ரிட்ஜ் டூரை தான் பார்த்தோம். ஃப்ரிட்ஜ் வந்துட்டு இவ்வளவு சின்ன ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் நம்மளால நீட் அண்ட் ஆர்கனைஸ்டா வச்சுக்க முடியும். அன்வான்ட் தேவையில்லாம நிறைய வாங்கி டம்ப் பண்றதெல்லாம் இல்லாம எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டே நம்ம ஹாப்பியா இருக்கலாம். எல்லாமையும் மேனேஜ் பண்ணிருக்கோம். இப்பதாங்க ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்தது. சோ எனக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாம இருந்த காலமும் ஞாபகம் இருக்கு. ஃப்ரிட்ஜ் இருக்கிறதும் இப்போ எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்றது ஞாபகம். மெயினா வந்துட்டு இந்த பால் ஐட்டம்ஸ் அதிகமா வந்துட்டு இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ் ஆகட்டும், பட்டாணி, இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்
ஐட்டம்ஸ் தான் நான் அதிகமா யூஸ் பண்றது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் அதிகமா ஸ்டோரே பண்றது இல்ல, ஃப்ரெஷ்ஷாவே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது. அதுதான் எனக்கு பெஸ்ட்னு தெரியுது. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. என்னோட ஃப்ரிட்ஜை வந்துட்டு நான் எப்படி ஆர்கனைஸ்டா வச்சிருக்கேன், அதுல உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ எப்பயுமே நிறைய வாங்கி வாங்கி டம்ப் பண்ணா நம்ம உள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுன்றதே நம்ம சம்டைம்ஸ் மறந்துடுவோம். எனக்குமே ஆயிருக்கு. இப்ப வந்துட்டு நான் வீட்டுல இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜை வந்துட்டு நீட் அண்ட் கிளீன் ஆர்கனைஸ்டா வச்சிருக்கேன். இதே எனக்கு டைமே இல்லாத போது, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது என்னோட ஃப்ரிட்ஜும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களே சொல்லிருப்பீங்க, அந்த டைம்ல வந்துட்டு என்னால கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ்டா வச்சிருக்கவே முடியல. எல்லாத்தையும் எடுத்துட்டு டம்ப் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம அவசர அவசரமா குக் பண்ணிட்டு போகும்போது வெளியில என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு குக் பண்ணிட்டு போவோம். இது எல்லார் வீட்லயுமே நடக்கிற விஷயம் தான். இப்ப நான் வீட்டுல இருக்கிறதுனால எனக்கு டைம் இருக்கிறதுனால சோ எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் பொறுமையா ஆர்கனைஸ்டா எப்படி வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹோப் இவ்வளவு நேரம் பொறுமையா அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சோ நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னேதான், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் நிஷி பிரின்சஸ் சேனல், பிகாஸ் மெனி பீப்பிள் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. இட்ஸ் ஆல் ஃபார் நிஷிதாஸ் ட்ரீட்மெண்ட். நான் திரும்பி திரும்பி சொல்றேன், இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணதே நிஷிதா கோசரம் தான். நிஷிதாவோட ஹெல்த் சம்பந்தப்பட்டதுக்கோசரம் தான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பாப்பாவோட ட்ரீட்மெண்ட், அவளோட மெடிசன்ஸ் கோசரம் தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சப்போர்ட் நிஷிதா கோசரம், பிகாஸ் அவளுக்கு என்னோட ஏர்னிங்ஸ்ல இருந்து பாப்பாக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு. இப்படிதான் நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.